நவ கிரகங்களை அறிவோம் ஜோதிட யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இந்த பதிவில் காண இருப்பது செவ்வாய் பெயர்ச்சி பலன். அடுத்து வரக்கூடிய ஒரு 45 நாட்கள் செவ்வாய் பகவான் மிதுன ராசியில் சஞ்சாரம் செய்வார். முதலில் செவ்வாய் பகவானை பற்றி அறிவோம். செவ்வாய் யுத்த கிரகம், வீரம், பூமி நிலத்துக்கு அதிபதி. கல்வி கிரகம் வீட்டில், அறிவு கிரகம் வீட்டில், இரட்டை உருவம், இரட்டை முகம் கொண்ட வீட்டில், உபய காற்று போத ராசியில் யுத்த கிரகம், போருக்கான கிரகம் செவ்வாய் பகவான் அடுத்த 45 நாட்கள் சஞ்சாரம் செய்வார். குருவை போல் சனியை போல் செவ்வாய்க்கும் 3 பார்வைகள் உண்டு. செவ்வாயும் தான் இருக்கக்கூடிய இடத்திலிருந்து 3 வீடுகளை பார்வை செய்வார். செவ்வாய் நிற்கக்கூடிய வீடு ஒரு யுத்தமாகத்தான் இருக்கும், சண்டையாக தான் இருக்கும். அந்த இடத்துல பிரச்சனை தான் கொடுக்கும். ஆனால் செவ்வாய் பார்க்கக்கூடிய வீடு சொத்து, வளர்ச்சியை கொடுக்கும், ஒரு நிம்மதியை கொடுக்கும். நியாயமாக கிடைக்க வேண்டியதை செவ்வாய் பார்வை செய்யக்கூடிய வீட்டு அதன் வழி பெற்றுத்தரும். நம்முடைய பதிவினுடைய தலைப்பில் பார்த்தா தெரியும், அள்ளி கொடுக்கும் அங்காரகன். இந்த அங்காரகன் அள்ளி கொடுப்பாரா அப்படின்னா கண்டிப்பாக ஒவ்வொரு மனிதனுக்கும் செவ்வாய் அள்ளி கொடுக்கக்கூடிய கிரகம் தான். ஒருவருக்கு பிரச்சனைன்னு வரும்போது முதல்ல நாடுறது யார் அப்படின்னா காவல்துறை தான். முதல்ல காவல் நிலையம் தான் செல்வோம். அதற்கு அடுத்தது தான் கோர்ட்டு. அண்ணன் தம்பியாக இருந்தாலும் சரி, அல்லது அடுத்தவர் எதிரியாக இருந்தாலும் சரி, நம்முடைய சொத்துக்களை அபகரிக்க நினைத்தால் பார்த்தீங்கன்னா பத்திர ரீதியாக காவல் நிலையம், கோர்ட்டுக்கு சென்றால் கண்டிப்பாக நியாயம், நீதி கண்டிப்பாக நமக்கு கிடைக்கும். அதை பெற்றுத்தரக்கூடியவர் இந்த செவ்வாய் பகவான் தான். கடன் வாங்கி வீடு கட்டுறது, கடன் வாங்கி வண்டி வாங்கிறது, கடன் வாங்கி வீட்டு மனையோ விவசாய நிலமோ சொத்துக்கள் வாங்கிறது, கடன் வாங்கி ஒருவர் தன்னுடைய வசதி வாய்ப்புகளை பெருக்கி கொள்கிறார் என்றால் அதற்கு செவ்வாய் தான் காரணம். கடன் வாங்கணும், கடன் வாங்கிறதுக்கான யோகம் இருக்கா அப்படின்னா அதுக்கு செவ்வாய் தான் காரணம். செவ்வாய் சுய ஜாதகத்தில் நன்றாக இருந்தார் என்றால் அந்த ஜாதகன் எதையும் தாங்கும் இதயம் கொண்டவராக, நல்லா திறமைசாலியாக, தைரியம் உள்ளவராக அந்த ஜாதகன் செயல்படுவார். செவ்வாய் பலம் இழந்து செவ்வாய் கெட்டு போயிட்டார் என்றால் அந்த ஜாதகனுடைய வாழ்க்கையில் எல்லாமே பிரச்சனைக்குரியதாக வரும். அதாவது செவ்வாய் வக்கரமாயிட்டார் அப்படின்னா நிலம், சொத்து சார்ந்து எதிரிகள் அபகரிக்க நினைப்பாங்க. கோர்ட்டு கேஸு, வழக்கு வில்லங்கம், இப்படி சட்ட சிக்கலில் அந்த ஜாதகன் போய் மாட்டிக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். செவ்வாய் நல்ல நிலையில் இருந்தால் பெண்களுடைய சொத்துக்கள் கிடைக்கும். அதாவது பாட்டி வழியில், அம்மா வழியில், மனைவி வழியில் செவ்வாய் சுய ஜாதகத்தில் நல்ல நிலையில் இருந்தால் பெண்கள் வழி சொத்துக்கள் அனுபவிக்கலாம். மேசம் ராசி அன்பர்களுக்கு செவ்வாய் பெயர்ச்சி பலன் காணலாம். மேச ராசி அன்பர்களுக்கு கடந்த 3 மாதமாக உங்களுக்கு செவ்வாயினுடைய சஞ்சார நிலை சரியில்லை. 12வது வீட்டில் செவ்வாய் நிற்கும் போதும், ஜென்ம ராசியில் செவ்வாய் சஞ்சாரம் செய்யும் போதும் உங்களுக்கும் சரி, உங்கள் குடும்ப நபர்களுக்கும் சரி, உடல் அளவிலும் மனதளவிலும் ஒரு நிம்மதி இல்லாத தன்மை போட்டிருக்கும். 2வது வீட்டில் செவ்வாய் வரும்போது ஓரளவு பரவாயில்ல, பணங்காசு பொருளாதார ரீதியாக ஓரளவு பரவாயில்ல. சனி பகவான் பார்வையில் 2வது வீட்டிலே செவ்வாய் நிற்கும்போது உங்களுக்கோ அல்லது குடும்ப நபர்களுக்கோ அடிக்கடி உடம்பு சரியில்லாமல் போயிருக்கும், மருத்துவ செலவுகளை ஏற்படுத்தியிருக்கும். இருந்தாலும் 2வது வீட்டில் செவ்வாய் செல்வது ஓரளவு நன்மை. கோச்சாரத்தில் 3, 6, 11ஆம் வீடுகளில் செவ்வாய் வரும்போது மிகப்பெரிய அதிர்ஷ்டம். மேசராசிக்கு 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானத்திலே, தைரிய வீரிய ஸ்தானத்திலே செவ்வாய் அடுத்த 1.5 மாத காலம் சஞ்சாரம் செய்வார். மிருகசீரிஷ நட்சத்திரம் 3, 4ஆம் பாதத்திலும், திருவாதிரை நட்சத்திரம் 4 பாதத்திலும், புனர்பூச நட்சத்திரம்
1, 2, 3 பாதத்திலும் 3வது வீட்டிலே செவ்வாய் பகவான் சஞ்சாரம் செய்வார். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எந்த கிரகங்கள் பார்வையும் செவ்வாய்க்கு இல்லை. செவ்வாய் வந்து அதிகாரமாக செயல்படுவார். மேச ராசி அன்பர்களுக்கு 3வது வீட்டிலே செவ்வாய் பகவான் செல்லும்போது உங்களுடைய உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். நோய் நொடி மருத்துவ செலவுகள் குறையும். நோய் நொடி இருந்துச்சுன்னா உங்கள் உடலை விட்டு அகழ்ந்து ஓடிவிடும். 3வது வீட்டிலே செவ்வாய் செல்லும்போது யூனிஃபார்ம் சர்வீஸ் வேலையில் இருப்பவர்கள், அதாவது டிரைவர்கள், மின்சாரம், காவல், இராணுவம், மருத்துவம், இந்த மாதிரி யூனிஃபார்ம் சர்வீஸ் வேலையில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு, கூடுதல் சம்பளம், ப்ரமோஷன். யூனிஃபார்ம் சர்வீஸ் வேலைக்கு முயற்சி செய்யக்கூடியவர்கள் இப்போ வந்து முயற்சி செஞ்சீங்கன்னா அந்த வேலை உங்களுக்கு கிடைக்கும். புதனுடைய வீட்டில் செவ்வாய் வந்து செல்லும்போது படித்து கொண்டிருப்பவர்கள் இப்போ வந்து அரசு தேர்வு எழுதுறீங்க அப்படின்னா வேலைக்காக குரூப் 1, குரூப் 2 அரசு தேர்வு எழுதுறீங்கன்னா பாஸ் பண்ணலாம், அரசு வேலை கிடைக்கும். படித்து கொண்டிருப்பவர்கள் நல்லா வந்து திறமையாக நன்றாக படிப்பீங்க, படிப்பில் அதிக மார்க் வாங்குவீங்க. படித்து கொண்டிருப்பவர்கள் விளையாட்டு போட்டிகளில் கலந்து கொள்வீங்க. இப்போ வந்து விளையாட்டுகளில் வெற்றி பெற்று தங்க பதக்கம், வெள்ளி பதக்கம், பதக்கங்கள், பரிசுகள் வாங்கிட்டுருவீங்க. குடும்பத்துக்கும் பெருமை, உங்கள் பள்ளிக்கூடத்துக்கும் பெருமை. மேசராசிக்கு 3வது வீட்டிலே செவ்வாய் பகவான் செல்லும்போது நீங்கள் இருக்கக்கூடிய வேலையில், நீங்கள் செய்யக்கூடிய தொழிலில் நீங்கள் வந்து அதிகாரமாக இருப்பீங்க. உங்களை யாரும் கட்டுப்படுத்த மாட்டாங்க. நீங்கள் வந்து இந்த காலகட்டத்தில் நல்லா திறமையாக செயல்படுவீங்க. நீங்கள் முயற்சி செய்யக்கூடிய காரியங்கள் அனைத்தும் மேசராசிக்கு வெற்றியாகும். அடுத்த 45 நாட்கள் உங்கள் ராஜ்யம்தான். நீங்கள் வந்து முயற்சி செய்யக்கூடிய விஷயம் உங்களுக்கு வெற்றி. கோச்சாரத்தில் 3வது வீட்டில் செவ்வாய் செல்லும்போது உயர்கல்வி படிக்க காத்து கொண்டிருப்பவர்கள் இப்போ வந்து நல்ல டிகிரி எடுத்து உயர்கல்வி தாராளமாக படிக்கலாம். அதற்குண்டான பணங்காசு உதவி தாராளமாக கிடைக்கும். 3வது வீட்டில் செவ்வாய் செல்லும்போது பார்த்திங்கன்னா தன்னுடைய சொந்த நட்சத்திரத்திலும், ராகு நட்சத்திரத்திலும், குரு நட்சத்திரத்திலும் செல்வார். இப்போ வந்து புதிதாக வீடு கட்டலாம், புதிதாக 2 வீலரோ 4 வீலரோ வண்டி வாகனங்கள் வாங்கலாம். பார்த்திங்கன்னா விவசாய நிலம், வீட்டு மனை, இந்த மாதிரி சொத்துக்கள் வாங்கலாம். கோச்சாரத்தில் 3, 6, 11ஆம் வீடுகளில் செவ்வாய் வரும்போது மட்டும்தான் நிலம், சொத்து, வண்டி வாகன சேர்க்கை ஏற்படும். அந்த யோகம் வந்து இந்த 1.5 மாத காலம் உங்களுக்கு ஏற்படுகிறது. மேசராசி என்பவர்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். இயற்கையாகவே செவ்வாய் வந்து நீதிக்காரகன். கோர்ட்டு கேஸு, வழக்கு, வில்லங்கம், சொத்துக்கள் மூலமாக உங்களுக்கு ஏதாவது இருந்துச்சுன்னா இப்போ இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு தீர்ப்பு சாதகமாக வரும். அந்த கேஸு வந்து வில்லங்கம் வந்து முழுமையாக தீரும். 3வது வீட்டிலே செவ்வாய் நின்று 4ஆம் பார்வையால் 6வது வீட்டை பார்வை செய்வோம். இப்போ வந்து உங்களுக்கு பகையாளி, எதிரியே இருக்க மாட்டாங்க. அப்படியே எதிரிகள் இருந்தாலும் உங்களுக்கு நண்பர்கள் ஆவாங்க. உங்கள் உடலில் நோய் நொடி இருந்துச்சுன்னா முழுமையாக சரி செய்யும். உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். 6வது வீட்டை செவ்வாய் 4ஆம் பார்வையால் பார்வை செய்யும்போது உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு வேலை கிடைக்கும். வேலையில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு, ப்ரமோஷன், அதிகாரத்தை தருவாங்க. இப்போ வந்து அதிகாரமாக செயல்படலாம். பார்த்திங்கன்னா 4ஆம் பார்வையால் மேசராசிக்கு 6வது வீட்டை செவ்வாய் பார்வை செய்யும்போது 6ஆம் இடம் சார்ந்த நன்மைகள் இப்போ வந்து மிகச்சிறப்பாக கிடைக்கும். நண்பர்கள், கூட்டாளிகள், உறவினர்கள் உதவி, ஒத்துழைப்பு பார்த்திங்கன்னா மேசராசி என்பதற்கு இந்த காலகட்டம் மிகச்சிறப்பாக கிடைக்கும். செவ்வாய் பெயர்ச்சியில் பிற்பாதி திருமண வயதில் உள்ளவர்கள் வரன் பார்க்கும்போது வரன் செட் ஆகும். அதாவது செவ்வாய் பெயர்ச்சியில் பிற்பாதி காலம் திருமணம் நிச்சயிக்கப்படலாம், திருமணம் செய்யலாம். அப்போ வந்து பார்த்திங்கன்னா சுப காரியங்கள், சுப விசேஷங்களுக்கு நண்பர்கள், கூட்டாளிகள், உறவினர்கள் மத்தியில் நீங்கள் வந்து நல்லா சந்தோஷமாக இருக்கலாம். மேசராசிக்கு 3வது வீட்டிலே செவ்வாய் நின்று நேர் 7ஆம் பார்வையால் 9வது வீட்டை பரிசுகிறார். தந்தை மகனுக்குள் ஏதாவது கருத்து வேறுபாடு இருந்துச்சுன்னா
இப்போ வந்து தந்தை மகனுக்குள் ஒற்றுமை மேலோங்கும், ஆன்மீக ஈடுபாடு அதிகரிக்கும். இப்போ வந்து கோயிலுக்கு போய்ட்டுலாம் இறை அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும். செவ்வாய் வந்து முருகப்பெருமானுடைய அம்சம். மேச ராசியில் பிறந்தவர்கள் அறுபடை முருகன் ஸ்தலங்களுக்கு, உங்கள் ஊருக்கு அருகில் உள்ள முருகன் கோவிலுக்கு, பழனிக்கோ திருச்செந்தூரோ சுவாமிமலையோ திருத்தணியோ திருப்பரங்குன்றமோ அறுபடை முருகன் ஸ்தலங்களுக்கு உங்கள் ஊருக்கு அருகில் எந்த கோயில் இருக்கிறதோ அந்த கோயிலுக்கு சென்றுவாங்க. முருகனுடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும். செவ்வாயுடைய 8ஆம் பார்வை உங்களுக்கு தொழிற்ஸ்தானத்தின் மேல் விழுகிறது. விவசாயம், மண்ணிலம், பூமி சார்ந்த வேலை தொழில் செய்யக்கூடியவர்கள், டிரைவர்கள், யூனிஃபார்ம் சர்வீஸ் வேலையில் இருப்பவர்களுக்கு இந்த காலகட்டம் மிகச்சிறப்பாக இருக்கும். நல்ல வருமான வரத்தை கொடுக்கும். தொழில் சார்ந்து உங்கள் உத்தியோகம் சார்ந்து இருந்து வந்த இரகசியத்தனம் வெளிப்படும். அதன் மூலம் வரக்கூடிய வருமானம் ஒரு ரகசியமாகவே நீங்கள் பாதுகாப்பீங்க. மேசராசிக்கு 3வது வீட்டிலே செவ்வாய் செல்வது மிகப்பெரிய அதிர்ஷ்டம். இது வந்து 3 மாதங்களுக்கு பிறகு உங்களுக்கு வரக்கூடிய ஒரு சிறப்பான அமைப்பு. மேசராசி என்பவர்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். நவ கிரகங்களை அறிவோம். இந்த ஜோதிட யூடியூப் சேனலில் தினந்தோறும் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும். நம்முடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. நன்றி, வணக்கம்.